கைதட்டுனா தண்ணி வரும் ஒரே ஒரு இடத்துல நினைக்கும். ஒரு இடத்துல கைதட்டுனா தண்ணி வரும். எங்க இருந்து வரும்? வரும் வரும் வரும். எங்க இருந்து வரும்? அது அந்த இடம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது பொள்ளாச்சி வட்டத்துக்கு பக்கத்துல ஈசா யோகா மையம் ஒரு சிவன் கோயில் இருக்கு தெரியுமா? அந்த சிவன் சிலைக்கு பிறத்தாடி ஒரு மலை இருக்கும் 1 கிலோமீட்டர் தூரத்துல. அந்த ஊருக்கே 2 தடவை தான் பஸ் போயிட்டு வரேன், இல்லைன்னா ஆனை பசையை முடிச்சு போட்டேன். அந்த ஊருக்கு பேரு பூண்டி. அந்த சாமியோட பேரு வெள்ளியங்கிரி ஆண்டவர். 7 மலை தாண்டி சாமி கும்பிடுறமே திருப்பதி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா தமிழகத்துல 7 மலை தாண்டி சாமி கும்பிடக்கூடியது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் தான். அதுல 3வது மலையை மட்டும் கையை தட்டினா 3 முறை கை தட்டினா தண்ணி வரும். அந்த மலைக்கு பேரு கைதட்டி சுனை. ஏத்துக்கிறீங்களா? அருமையான வாக்கம். கைதட்டி சுனை அப்படிங்கிற இடத்துல 3 முறை கைதட்டினாள் இன்னைக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. சரி, அதெல்லாம் ஒரு விதமாக இருக்கட்டும். இப்ப இவ்வளவு வருமே தெரியல, நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? என் பேரை கேட்டீங்கன்னா 100 நாள் ஆட்டம் கொடுத்துருக்கீங்களா? பேரை கேட்டா பேரை சொல்ற. பேர் வந்து செங்கல். சரி, உங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேர் முண்டுக்கல். அப்பா பேர் என்ன? அப்பா பேர் சரல்கல். உங்க அண்ணன் பேரு? அண்ணன் பேர்லாம் வேற. என்ன பேரு? அது வந்து கடப்பாறை. உங்க தம்பி பேரு? சட்டி. அந்த 2வது இருக்கான அவன் பேரு? தூக்கு துண்டு. கடைசியா உள்ளவனுக்கு மேல இருக்கவன் மட்டக்கம்பு. சரி, உங்க மாமா பேரு? மணியாசி பழக. என்னடா பேரை சொல்றான்னா? பேரா? பேர் வச்சா வருது. யாரு வச்சா? அப்பா அம்மா. அப்பா அம்மா பேரை எங்க வச்சாங்க? வாயில வச்சாங்க. வாயில என்ன வச்சாங்க? வாயில இருந்து சேன தண்ணி. வாயில சீனி தண்ணியா சேன தண்ணியா? சேன தண்ணிங்க. சேனத்தை எத்தனை பேர் வச்சாங்க? சேனத்தை உங்களுக்கு வச்ச மாதிரி தான் எனக்கு சொல்றது. நீங்க தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு முந்தி பிறந்த என்ன வச்சாங்கன்னு முறையா கேட்குது. சேன தண்ணி வச்சாங்கன்னு சொன்னீங்களே, உனக்கு கூட நான் வச்சிருக்கலாம் முந்தி பிறந்தது. இருடா, இது என்ன சொன்ன? சேன தண்ணி அதுக்கு ஆமா. சரி, சேன தண்ணி வச்சாங்கடா. எத்தனை பேர் வச்சாங்க? ஐயா, எங்க அப்பத்தால இருந்து, எங்க பாட்டில இருந்து, எங்க பூட்டில இருந்து எல்லாரும் வைப்பாங்க. சரி, இருக்கட்டும். கதையின் முறையோடு உன்னுடைய பேர் என்ன? வீரத்தேவன். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 7 பேரு. 7 பேரு. எத்தனாவது ஆளு? நடுவுல ஆளு. உனக்கு முன்னாடி எத்தனை பேரு? பின்னாடி 3. உனக்கு பின்னாடி 3. நடுவுல நான் வரேன். சரி, உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கை மோகினி. உள்ள என்ன சத்தம்? உள்ள சத்தம்னா காவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோன்னு கேட்டுச்சு. அதுதான் ஆலோலம் என்று முருகனுடைய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து சோ என்று விரட்டிட்டு வர. சரி, அவங்க உள்ள காவல் காக்குறாங்கல்ல? ஆமா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன். யாருக்கு? பெண்களுக்கு. பொம்பளை பாதுகாக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கலாம். அப்படி சொல்லு. உங்களை மாதிரி ஆள் வந்தா எப்படி பண்றதுன்னு தெரியல. பொம்பளைய பாதுகாக்க எவனாலும் முடியாது. சரியா? முடிஞ்சாலும் சொல்லிட்டீல, அதனால பிரச்சனையே இல்ல. சரி, இருக்கட்டும். நான் கேட்கிறேன், உள்ள 2 பேரும் சொன்னீங்களே, யாராரு? ஒண்ணு வந்து என் தங்கை வள்ளி, உடன்பிறவா சகோதரி, கூட பிறவான பெண்மகள். ஆமா. சரி, அதோட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது வந்து இருள. இருளையா? ஆமா, குட்டச்சி. பேரு? குட்டக்கத்தி. பேரு இல்ல. ஆமா. சரி, இருக்கட்டும். உங்க ஆளு சொன்னீங்க, பாக்கணும்னா ஒரு விஷயம் பண்றீங்களா? போயிட்டு வரையில ஒரு காம்ப்ளான் வாங்கிட்டு வாங்க. வளர்ச்சி மத்த மாட்டீங்க அந்த பிள்ளைக்கு. ஆனா உங்களுக்கு வளர்ச்சி சரியா வர கூப்பிடுறா. ஓடியாத்த நல்ல வேலை. இன்னைக்கு இந்த வட்டமா இந்த சீட்டை போட்டு வச்சுல 3வது வந்து அந்த இடத்துல போட்டுக்கிட்டு அடியே அடி சின்ன பொண்ணு, அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்கிற கண்ணுக்குள்ள சின்ன கண்ணா காதி